வணக்கம் நண்பர்களே. அ ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு தேவைப்படலன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வகுப்புகள் பிடிஎஃப் ஓடையும் அதோடு சேர்த்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே நாங்க குடுக்கப் போறோம். ஸோ அதுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு குடுக்கணும். அப்பதான் நிறைய வீடியோக்கள் நான் பதிவிட முடியும். இது பிஜிடிஆர்பி டெட்டுக்கு தேவையான சைக்காலஜி வகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துட்டுருக்கும். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இதுக்கான வகுப்புகளும், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான வகுப்புகளும் அனைத்துமே இதில் வரும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு நிறைய நாங்களும் ஏதோ வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுடைய சஜஷன்லாம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், உங்கள் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்களை பதிவிடுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் புத்தகத்தை டீகோட் பண்ண போகிறோம். எப்படியெல்லாம் கேள்விகள்லேருந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். கைஸ். நாம இப்ப அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பார்த்துட்டு வரோம். இது பிஜிடிஆர்பி மற்றும் டெட்டுக்கு பயன்படுற வகையிலையும் இந்த வகுப்புகள் அமைஞ்சிருக்கும். இது லெக்சர் 2. இது என்னன்னா சைக்காலஜி மீனிங் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஸ்கோப் அப்படிங்கிற சாப்டர் 1ல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த சாப்டர்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, எப்படி உளவியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எந்த மாதிரியான பரிமாண வளர்ச்சிகளை அடைஞ்சுக்கிட்டே வந்து காலப்போக்குல காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு இருக்கவங்க கிட்ட போய் ஃபிளைட் இதனாலதான் பறக்குது, இந்த மெக்கானிசத்தால பறக்குதுன்னு சொல்லிட்டு 60-70 வயசு இருக்கக்கூடிய ஒரு தாத்தாட்டியோ பாட்டிட்டியோ போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுடைய மூளை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கல. ஆனா நமக்கு எப்படி புரியுதுன்னா, சிறு வயதிலேயே நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நிறைய கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்து நம்மள என்ன பண்றோம், ஒரு அனலிட்டிக்கல் திங்கிங்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப ஒன்றுக்கொன்று அறிவியல் பூராமே காரணங்கள் ரீதியா இருக்கும். ஒன்றுக்கொன்று கனெக்டடா இருக்கும். ஸோ நாம என்ன பண்றோம், ஃப்ளைட் இதெல்லாம் இப்படி பறக்குதுன்னா இதுதான் தேவைப்படும், இதனால பறக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அனலிட்டிக்கல் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ரோக்ராம் பண்ணிப்போம். இதனாலதான் இப்ப 2K கிட்ஸ் என்ன பண்றாங்க, நாம ஒரு 15 இயர்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் அவன் 5 to 6 இயர்ஸ்ல கத்துக்கிறான். அப்ப நான் 25 இயர்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் அவன் 15 இயர்ஸ்ல கத்துக்கிறான். ஸோ அவனுடைய மென்டல் எபிலிட்டி, அவனுடைய அனலிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு காரணம். இப்படிதான் உளவியலும் வளர்க்குது. ஆரம்பத்துல ஆன்மாவை பற்றிய செய்தி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க, ஆன்மாவை பற்றிய செய்தி அப்படி ஸ்டடி ஆஃப் சோல். இங்கே எப்படி அது சாத்தியம்? ஏன்னா தத்துவத்தின் அடிப்படையிலேயே உளவியலானது ஆரம்ப காலத்தில் வரையறுக்கப்பட்டது. அப்புறம் அறிவியல் வளருது. அப்ப என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆராயப்பட்டு அதுக்கான ரிசல்ட் கொடுத்தாதான் உளவியலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏன்னா அறிவியல் சார்ந்து எல்லா விஷயமும் இயங்குறது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லா தத்துவத்தோட அடித்தளமும் பாத்தீங்கன்னா நவீன அறிவியல் புரிதல் இருக்கணும். இருந்தாதான் அதை அக்செப்ட் பண்ணும். அப்பதான் வளர்ச்சி பெறும். அப்படி இந்த உளவியலானது பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு நபர்களால் பல்வேறு சோதனைகளுக்கு உட்கொள்ளப்பட்டு நிறைய ரிசல்ட் கொடுத்து கான்செப்ட் தராங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன கொடுத்தாங்க, த ஸ்டடி ஆஃப் சோல், ஆன்மாவை பற்றிய வரையறை. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட்ஸ் எ மிஸ்டீரியஸ் பிலாசபிள் கான்செப்ட், நேம்லி தட் அஸ் சோல். இது பாசிபிளா? ஆன்மாவை யாரா பார்க்க முடியுமா? ஆன்மாவை யாரா ஆராய முடியுமா? அப்படிங்கிற ஒரு நவீன அறிவியல் கூட கேள்வி கேள்வி வந்து நிக்குது. இது எப்படி சாத்தியம், பண்ண முடியுமா அப்படின்னு வரும்போது ஆரம்ப காலத்துல இருக்க தத்துவ கருத்துக்களை, ஆன்மாவை பற்றிய கருத்துக்களை அதை சுத்தியே தான் ஆழமா இருந்துச்சு. ஈவன் ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், தத்துவமாகட்டும், எவ்ரிதிங் ஏன்னா அப்ப இருந்த மக்களுடைய எந்த ரிலீஜியனா இருந்தாலும் இஸ் பிலாங்ஸ் டு ஆன்மா, உயிர் அப்படிங்கிற பேசிக்லயே எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்க பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும்,
இதாகட்டும், பகவத்கீதையாகட்டும், எதை எடுத்தாலும் மறுபிறவி, உயிர், ஆன்மா இப்படியே தான் தத்துவ கருத்துக்கள்லாம் உள்ள வந்துச்சு. ஸோ அதனாலதான் சைக்காலஜின்ற நேமே வருது. சைக் அப்படின்னா சோல் அப்படின்னு அர்த்தம். என்னது? சைக் அப்படின்னா சோல்னு அர்த்தம். லோகஸ் அப்படின்னா ஸ்டடி, ஸ்டடி ஆஃப் சயின்ஸ். தி ஸ்டடி ஆஃப் சோல் அப்படிங்கிறது தான் சைக்காலஜி. இஸ் அ கிரீக் வேர்ட். ஓகேங்களா? 2 கிரீக் வேர்ட் கம்பைன் தான். சரி, நீங்க ஒண்ணு யோசிங்க. இப்ப உளவியல்ன்றது ஒரு ஆன்மாவின் ஆய்வு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு தோணும்? இந்த மாரி கேள்விகள்லாம் உங்க மண்டைக்குள்ள ஓடும் அப்படிங்கிறது யோசிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னவா இருக்கும்? ஆன்மாவ எப்படி ஆய்வு செய்யுது? கரெக்ட்டுங்களா? எப்படி ஆய்வு செய்ய முடியும்? இங்க இஷ்யூவே பார்த்தீங்கன்னா அதுதான். இப்ப என்னாச்சு? ஆன்மாங்கிறது இன்விசிபிள். பார்க்க முடியாது. ஆன்மாங்கிறது ஸ்பிரிச்சுவலோட ஒரு பகுதியா இருக்கு. அது பிசிக்கலா ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. அடுத்தது அது மெஷர் பண்ண முடியாது. ஸோ பார்க்காத ஒரு விஷயம், தொட்டு உணர முடியாத ஒரு விஷயம் தான் பிசிக்கல்னு சொல்றது. இந்த விஷயத்த எப்படி நீங்க ஆராயுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்களா? அதனால இந்த டெஃபினிஷன் க்ளோஸ்ட். அக்செப்ட் பண்ணல. சரிங்களா? அடுத்த டெஃபினிஷன் என்ன வருது? மைண்ட். இப்ப டெஃபினிஷன் ஷிஃப்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்ட் 2வது என்ன சொல்றாங்க? ஷிஃப்ட் ஆஃப் மைண்ட். மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில இடத்துல அது என்ன சொல்லுவோம்? அதான். த ஃபெயிலியர் டிஃபைன் த டெர்ம் சோல் அண்ட் மைண்ட். அதனால வேற மாதிரியான டெஃபினிஷன் வரையறைக்கு சயின்ஸ தள்ளிட்டே போச்சு. அதுக்கப்புறம் மைண்ட பத்தி பேசுறாங்க. மனதின் ஆய்வு. த ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாங்க. இது ஏன்னா, இது வந்து மொத இத பத்தி ஆராய்ந்தவர் யாருன்னா, பண்டைய கிரேக்க தத்துவ ஞானிகள். ஆன்மாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு, மனம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அத என்ன சொல்றாங்கன்னா, மனதின் பற்றிய ஆய்வு. தி ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஆன்மா இல்லன்னாச்சு. தி ஸ்டடி ஆஃப் மைண்டுன்னு சொல்லியாச்சு. இப்ப இதுக்கான சரியான டெஃபினிஷன் இது வந்துருச்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா, இங்க என்ன இஷ்யூ அப்டின்னா, அதுவும் வாய்ப்பில்ல. எப்படி ஆன்மாவ பார்க்க முடியாதோ, அது மாரி மனத்தையும் நாம ஆய்வு செய்யலாம். இதுதான் அவங்க முன் வச்ச ஒரே விஷயம். ஆன்மாவ உங்களால ஆய்வு பண்ண முடியாது. உங்களோட மனசு மைண்ட வந்து ஆய்வு பண்ணலாம்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, மனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும்? புறநிலையில நம்ம அவுட் அவுட் ஸ்டேஷன்ல எப்படி வந்து அந்த மைண்ட ஆய்வு செய்வது? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஸோ அதுவும் என்ன ஆயிடுச்சு? நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்ப இந்த டெஃபினிஷன் 2 டெஃபினிஷனும் ஃபெயிலியரா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன ஃபெயிலியரு? சோலும் ஃபெயிலியரு, மைண்டும் ஃபெயிலியரு. இப்பதான் வந்து தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி 1990ல வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு புத்தகத்த வெளியிடுறாரு. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வில்லியம் ஜேம்ஸ். த பிரின்சிபல் ஆஃப் சைக்காலஜி. இந்த புத்தகம் தான் மொத என்ன பண்ணுது? வரலாற்று சிறப்புமிக்க புத்தகமா இருக்கு. இவர் அதுல டெஃபினிஷன் என்ன குடுக்குறாருன்னா, தி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆஸ் சச் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நனவின் நிலையை விவரிப்பதும் விளக்குவதும். என்னது? நனவின் நிலையை விவரிப்பதும் மற்றும் விளக்குவதும் அப்படி. இங்க விளக்கம்னு தப்பா குடுத்துட்டேன். விவரிப்பதும் விளக்குவதும். இங்க இவர் குடுத்துடுறாரா? அந்த டைம் 1832ல 1920 வரைக்கும். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேபரேட்டரிய யாரு லான்ச் பண்றாங்கன்னா, வில்லியம் வூண்ட். அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஒரு ஆய்வகம் அப்படின்னு ஒரு நிறுவுறாங்க. அவருடைய மாணவர் ஸ்பென்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, உளவியல் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது உளவியல் என்பது நனவின் அறிவியல். நனவு அப்படிம்பாங்க. கலக்கியல்ல வந்து நினைவுன்னு சொல்லுவோம். சரியான தமிழ் வார்த்தை நனவு. என்ன மாதிரியான இந்த விஷயத்த குடுக்குறாருன்னா, த சயின்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது நனவின் அறிவியல் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சொல்ற எக்ஸ்பிளனேஷன், இந்த நனவின் அறிவியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன மாதிரியான நிலையில இருப்பான்? அவனுடைய அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்? அத பத்தி விவரிக்கிறதும், விளக்குவதும் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இத இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, உள்நோக்கு முறை. ஸோ இவ்வளவுதான் இதோட முடிக்கிறாங்க. அடுத்த ஸ்லைடு ஸ்டடி ஆஃப் மைண்ட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. இது முடிஞ்சிருச்சு. கேள்விகள். வாட் யூ திங்க் சைக்காலஜி ஹஸ் பிகம் மோர் பாப்புலர் ரீசென்ட் இயர் இன் எஸ்பெஷலி இன் இந்தியா? கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான
கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணீங்க. ஹவ் டஸ் ஆரிஜின் ஆஃப் சைக்காலஜி அண்ட் பிலாசபி இன்ஃப்ளூயன்ஸ் இட் கரண்ட் ஸ்டடி? இந்த கொஸ்டின்க்குலாம் ஏன் ஆன்சர் பண்ண சொல்றேன்னா, அது அசர்ஷன் ரீசன்ல உங்களால ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. பிடிஎஃப் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரவ பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.